நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த இனிமையான காலை பொழுதில் உங்களுக்காக இன்று வெளியாக இருக்கும் பத்திரிகைகளில் காணப்படுகின்ற விஷயங்களை, செய்திகளை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைய சக்தி பிரஸ் ரிலீஸின் ஊடாக இன்றைய தினம் வந்திருக்கிற பத்திரிகைகளில் எங்கள் கைவசம் கிடைத்திருக்கிற பத்திரிகைகளில் காணப்படுகின்ற முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய தினமும் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி அறையிலிருந்து எங்களோடு இணைந்து கொள்கின்றார் கூகுள்நாத். வணக்கம் கூகுள். இனிய காலை வணக்கம் கனா. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சரி, எனவே நாங்கள் சந்தோஷமாக இன்றைய தினத்தில் ஆரம்பித்துக் கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகளில் காணப்படுகின்ற செய்திகள் என்னென்ன விஷயங்களை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி முதல்ல நாங்க வீரகேசரி பத்திரிகையோடு ஆரம்பிக்கலாம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு சொல்லுகிறது: கனடாவின் தீர்மானம் ஏமாற்றம் தருகின்றது. பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் செயலாளர் கமலேஷ் சர்மா கருத்து தெரிவித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆமா, கனடா பொதுநலவாய அமைப்புகளிலே அங்கம் வகிக்கின்ற நாடுகளிலேயே முக்கியமான ஒரு வகிப்பாகத்தை கொண்ட ஒரு நாடு. கனா, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பொதுநலவாய நாடுகளினுடைய மகாநாடு அண்மையிலே இலங்கையிலே நடைபெற்றிருந்தது. இலங்கையிலே நடைபெற்றிருந்த பொழுது பொதுநலவாய அமைப்பினுடைய தலைவராக எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அதிமேதகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். செயலாளர் நாயகமாக இந்தியாவை சேர்ந்த கமலேஷ் சர்மா தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறார். இப்பொழுது கனடா கூறியிருக்கிறது, இலங்கையிலே இருக்கக்கூடிய நல்லிணக்க செயற்பாடுகளினுடைய முன்னேற்றம் தொடர்பிலே நாங்கள் கவனம் செலுத்தி பொதுநலவாய அமைப்புக்கு வழங்குகின்ற தொழில்நுட்ப ரீதியிலான ஒத்துழைப்பை கொடுப்பதற்காக வழங்குகின்ற நிதியினை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் என்று கனடா கூறியிருக்கிறது. ஆகவே கனடாவினுடைய இந்த கூற்றை கேட்ட பின்னர் இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் கூறியிருக்கிறார், கனடா பொதுநலவாய அமைப்பு நாடுகள் என்கின்ற ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு அமைப்பை வைத்து அரசியல் செய்கிறது என்கிற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சுயலாபத்துக்காக இதை பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், பெரும்பாலான இலங்கை தமிழ் பேசும் மக்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் சமூகத்தினர் கனடாவிலே வசிக்கிறார்கள். ஆகவே கனடாவிலே ஒரு தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் அந்த தேர்தலினுடைய வெற்றியாளரை தீர்மானிப்பதிலே இலங்கை தமிழர்களுடைய வாக்குகள் அதிகம் செல்வாக்கு செலுத்தும். ஆகவே இப்படியான ஒரு காலகட்டத்திலே கனடா இப்படியான தீர்மானத்தை கொண்டு வந்ததுக்கு அரசியல் ரீதியிலான தந்திரோபாயமா என்கிற ஒரு கேள்வி கூட இருக்கிறது. இருந்தாலும் கனடா தன்னுடைய முடிவிலே திடமாக இருக்கிறது. நாங்கள் தொழில்நுட்ப ரீதியிலான பொறிமுறைகளை முன்னெடுப்பதற்கான நிதியை பொதுநலவாய நாட்டிற்கு வழங்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். சரி, அடுத்த செய்திக்கு போகலாம். இலங்கைக்கான பயணங்களின் போது கூடிய அளவு அவதானம் செலுத்தவும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆமா, இந்த செய்தியிலே கனா நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும், ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் டோனி அபாட் அவர் பொதுநலவாய அமைப்பினுடைய தலைவராக இருந்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு முன்னர் அவர் தலைவராக இருந்தார். அவருடைய தலைமை பதவியை தான் பிறகு அவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைத்தார். எந்த நாட்டிலே நடக்கிறதோ அந்த நாட்டினுடைய தலைவர் அடுத்த ஒரு வருட காலத்துக்கான தலைவராக இருப்பார். இது ஒரு சம்பிரதாயம். அந்த நேரத்திலே இலங்கைக்கு வருகை தந்த பொழுது இலங்கையினுடைய நல்லிணக்க செயற்பாடுகள் அனைத்தும் முன்னேற்றகரமாக இருக்கிறது என்று இலங்கைக்கு சாதகமான பல்வேறு விதமான கருத்துக்களை பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு வருகை தந்திருந்த ஆஸ்திரேலிய பிரதமர் பதிவு செய்திருந்தார். ஆனால் இப்பொழுது ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இலங்கைக்கு நீங்கள் விஜயம் மேற்கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இலங்கையினுடைய வடபகுதியினுடைய சூழல் தொடர்பிலே முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ராணுவ பிரசன்னம் இன்னும் இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத விதமாக ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இலங்கையிலே இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு வீதியும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முன்னறிவித்தல் இல்லாமல் மூடப்படுவதற்கான வாய்ப்புகள் இலங்கையிலே இருக்கின்ற காரணத்தினால் இப்படியாக பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி இலங்கைக்கு போகின்றவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது கனடா நிதியை நிறுத்தி இருக்கிறது, ஆஸ்திரேலியா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது எந்த அழுத்தத்தின் பேரில் நடக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இருந்தாலும் கூட இந்த இரண்டு தேசங்களும் தங்களுடைய ராஜதந்திர ரீதியிலான நகர்வுகளை, நட்புறவு தேசங்களாக தங்களுடைய ராஜதந்திர ரீதியிலான நகர்வுகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. தாங்கள் நண்பர்களாகத்தான் இருக்கிறோம், ஆனால் இலங்கை மீது அழுத்தத்தை பிரயோகித்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். கனா, அடுத்த விஷயம், சர்வதேச விசாரணைக்கு பூரண ஆதரவு வழங்குவோம் கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் தகவல் என்ற செய்தி ஒன்று. ஆமா, அவர் சர்வதேச விசாரணைக்கு தென்னாப்பிரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தோடு சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அதற்கான பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று கூறியிருக்கிறார். இதுல இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கான மக்கள் விடுதலை முன்னணி, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், மக்கள் விடுதலை முன்னணியினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் சோமவங்ச அமரசிங்க, தற்போதைய தலைவராக இருக்கக்கூடியவர் அனுரகுமார் திசாநாயக்க. அண்மையிலே கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்ற பொழுது முன்னாள் தலைவர் சர்வதேச விவகாரங்கள் பொறுப்பானவராக நியமிக்கப்பட்டார். இப்பொழுது மக்கள் விடுதலை முன்னணி தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறது. முன்னாள் தலைவர் இருந்ததை விட இப்போது இருக்கின்ற தலைவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் தன்னுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறது.
இலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சர்வதேச மத்தியஸ்தம் அவசியமில்லை, உள்நாட்டிலே ஒரு பொறிமுறையை அமைத்து அதனை தீர்க்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலே மக்கள் விடுதலை முன்னணி இருக்கிறது. ஆகவே இதற்கு முன்னர் இருந்த தலைவர் இருந்த காலகட்டத்திலே அழுத்தம் திருத்தமாக அவர்களுடைய நிலைப்பாட்டினை அவர்கள் பதிவு செய்யவில்லை. ஆனால் இப்போது பதிவு செய்கிறார்கள். அதற்கு சமாந்தரமாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இப்படியான ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். அதுவும் தென் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இலங்கையில் தமிழர்களின் பகுதிகளை இணைத்து தமிழீழம் அமைக்க வேண்டும், தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டது பாமக அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர்கள் தேர்தலுக்காக நடவடிக்கைகள் பலவும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சி. எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். வைகோ அவர்கள் அண்மையிலே சென்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்திருந்தார். சந்தித்திருந்த பொழுது ரஜினிகாந்த் மௌனம் சாதித்திருந்தார். சந்திப்புக்கு பின்னர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு வழங்குங்கள் என்று ஒரு புத்தகத்திலே அவருடைய கையெழுத்தை இட்டு ஒரு விண்ணப்பத்தை இட்டு வைகோ அவர்கள் சூப்பர் ஸ்டாரிடம் கொடுத்ததாக ஒரு செய்தி வெளியானது. அதற்கு முன்னர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்திருந்த பொழுது அவர் 2 விடயங்களை கூறியிருந்தார். ஒன்று கூறியிருந்தார், மோடி ஒரு சிறந்த நிர்வாகி. இன்னும் ஒரு விடயத்தை கூறியிருந்தார், மோடி ஒரு சிறந்த தலைவர். ஆனால் இந்த சந்திப்பிலே அரசியல் இல்லை என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் மோடியை சந்தித்து சில மணித்தியாலங்களின் பின்னர் தான் வைகோ சென்று சந்தித்திருந்தார். அதனையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஆகவே இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தமிழீழம் அமைக்கப்பட வேண்டும், தமிழீழத்தை விரும்புகிற மக்களை ஒன்றிணைத்து தமிழீழத்தை அமைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கூறியிருக்கிறது. இதனை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தமிழகம் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை தன்னுடைய ஒரு மூலமான பகடைக்காயாக கொண்டு சதுரங்கம் விளையாடும். சதுரங்கம் விளையாடுவது எதற்காக என்றால், ஒட்டுமொத்தமாக இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவா, இலங்கை தமிழ் பேசும் மக்களுக்கு விடுவை கொடுப்பதற்காகவா என்று வரலாற்று காலம் தொட்டு சிந்தித்து பார்த்தால் எங்களுக்கு அதற்கான விடை தெரியும். அதனை நாங்கள் வெறுமனே நேயர்களுக்கு கூட இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கும் கூட தெரியும் தமிழகம் எப்படியாக இலங்கை விவகாரத்தை கையாண்டு கொண்டிருக்கிறது சூசகமாக. தமிழகம் சார்ந்த கட்சிகள் தவிர தமிழகத்துக்கு வருகிற இந்தியாவின் தேசிய கட்சிகள் கூட அதைத்தான் பயன்படுத்துகின்றன. நேற்று சோனியா காந்தியினுடைய கருத்தும் அவ்வாறாகத்தான் இருந்தது. ஆங்கில பத்திரிகையிலும் அந்த சார்ந்த செய்தி இருந்தது. ஆனால் இதனை நான் எவ்வாறாக காண்கிறேன் என்றால், அரசியல் சந்தையிலே விலை போகிற ஒரு சரக்குக்காக இவர்கள் இப்படியான ஒரு விளம்பர நாமத்தை ஒட்டியிருக்கிறார்கள். இது விலை தள்ளுபடி இருக்கிறது என்பது போல இருக்கிறது இது. ஆகவே ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு தீர்வாக இது இருக்குமா என்பது கேள்விக்குறி. நிச்சயம். அடுத்த கேள்வி, எம்மீதான விமர்சனம் நிர்வாண கோலத்திற்கு ஒப்பானது. சதிகாரர்களை வெளிப்படுத்துவோம். பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு அமைச்சர்களான ஹக்கீம், ரிஷாத், டிலான், ராஜித, வீரவன்ச, பாசு ஆகியோருக்கு கலகொடாத்தி ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. பொதுபல சேனா இந்த நாட்களிலே பிரதான தலைப்பாக மாறி இருக்கிறது. அண்மையிலே எல்லோருக்கும் தெரியும், நேற்றைய தினம் அமெரிக்காவை தளமாக கொண்டு ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற ஒரு நிறுவனம் பயங்கரவாத அமைப்புகளினுடைய பட்டியலிலே பொதுபல சேனாவை இணைத்திருந்தது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அந்த பயங்கரவாத பட்டியலிலே ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய நாட்டினுடைய முன்னணி கட்சிகளையும் இணைத்திருக்கிறார்கள் அவர்கள். இப்பொழுது பொதுபல சேனா தன் மீது அவர்கள் பயங்கரவாத பட்டியலிலே தன்னை சேர்த்து விட்டார்கள் என்பதை எதிர்கருத்தை பதிவு செய்யும் விதமாக தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கலாய்ப்பாக, அவர்களுடைய ஒரு அறைகூவலாகத்தான் இந்த கருத்து இருக்கிறது. பார்ப்போம். அடுத்ததாக பொதுபல சேனாவை தடை செய்ய வேண்டும் அமைச்சர் வாசு கோரிக்கை என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார இனங்களுக்கு இடையிலே சமத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தும் வண்ணத்திலான பல செயற்பாடுகளை அண்மை காலமாக தன்னுடைய அமைச்சினூடாக முன்னெடுத்து வந்தார். இப்பொழுது அந்த அமெரிக்காவை தளமாக கொண்ட அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையின் பின்னர் அந்த அமைப்பினுடைய அந்த அறிக்கையை மெய்ப்பிக்கும் வண்ணம், உறுதிப்படுத்தும் வண்ணம் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். பொதுபல சேனாவை தடை செய்யுங்கள் என்று. அடுத்து, அரசாங்கமே மூல காரணம் ஜேவிபி கூறுகிறது என்ற ஒரு செய்தி ஒன்று காணப்படுகிறது. இது அந்த பொதுநலவாய நாடுகள் அமைப்புக்கு கனடா நிதியுதவி வழங்க மாட்டோம் என்று கூறியதுக்கு மக்கள் விடுதலை முன்னணி கூறுகிறது அரசாங்கமே மூல காரணம். அரசாங்கம் இதை ஏதோ ஒரு வகையிலே அவர்களுடைய செயற்பாடு, அரசாங்கத்தினுடைய செயற்பாடு சரியாக அமையாத காரணத்தினால்தான் இவர்கள் நிதியை கொடுக்கவில்லை என்று கூறுகிறது ஜேவிபி. அடுத்து, வீரகேசரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வீணான உயிரிழப்புகளை தடுக்க உறுதி பூணுவோம் என்ற அடிப்படையில் காணப்படுகிறது. இன்றைய வீரகேசரியின் கார்ட்டூன் கனியின் கார்ட்டூனாக வெளியாகி இருக்கிறது. இந்த மேட கோணலா இருக்கு, நம்மளால ஆட முடியாது அப்படின்னு சொல்லி GLPS அவர்கள் சொல்லிட்டு போறாரு. நிதி உதவியை நிறுத்தியது கனடா என்ற செய்தியை ஒரு சாமானியன் வாசிக்கிறார்.
கனடிய மேடை கோணலாக இருக்கிறது என்று பிரபல கரகாட்டக்காரர் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் கூறுவது போல அற்புதமான ஒரு கற்பனையை பதிவு செய்திருக்கிறார் கனி. நிச்சயமா. அடுத்த செய்தி, அடுத்த பத்திரிகைக்கு போலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மண்டை தீவு யுவதி மரணத்திற்கு காரணம் 2 பாதிரிமாரின் பாலியல் தொந்தரவா, கேள்விக்குறியுடன் காணப்படுகிற செய்தி. நீதி வழங்க கோரி யாழ் ஆயர் இல்லம் முன்பாக ஆர்ப்பாட்டம், நீரில் மூழ்கி இறந்ததாக பிரேத பரிசோதனையில் அறிக்கை என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆமா, மண்டை தீவை பிறப்பிடமாக கொண்ட 21 வயதான ஜெரோமி கொன்சலிட்டா கடந்த 14ஆம் தேதி குருநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியாருக்கு சொந்தமான கிணறு ஒன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த சடலம் மீட்கப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு விதமான அதிர்வலைகளை இந்த சடலம், இந்த பெண்ணினுடைய உயிரிழப்பு பதிவு செய்திருந்தது. இதன் பின்னர் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே கனா நேற்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை யாழ் ஆயர் இல்லத்திற்கு முன்பாக அந்த உயிரிழந்த பெண்ணினுடைய பெற்றோரும் உறவினர்களும் முன்னெடுத்திருந்தார்கள். அதிலே அவர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், 2 பாதிரிமார், யாழாயர் இல்லத்திலே இருக்கக்கூடிய 2 பாதிரிமார் மறைக்கல்வி கற்பதற்காகவும் மறைக்கல்வி போதிப்பதற்காகவும் அங்கு சென்றிருந்த தங்களுடைய பெண்ணுக்கு பாலியல் ரீதியிலான அச்சுறுத்தலையும் பாலியல் ரீதியிலான இம்சைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இம்சைகளினுடைய விளைவாகத்தான் எங்களுடைய பெண் உயிரிழந்திருக்கிறார் என்று அவருடைய பெற்றோர் அழுத்தம் திருத்தமாக தங்களுடைய குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பிலே யாழ் ஆயர் இல்லத்தினுடைய நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் முயற்சித்த போதும் அந்த முயற்சி நேற்றைய தினம் பலனளிக்கவில்லை. ஆனால் இந்த பெண்ணினுடைய தாயும் தந்தையும் சொன்ன சில விஷயங்களை நேற்றைய தினம் எங்களுடைய செய்திகளில் நாங்கள் வழங்கியிருந்தோம். அவர்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது குறுந்தகவர்கள் இருந்தது அந்த பெண்ணினுடைய கையடக்க தொலைபேசியிலே. அந்த குறுந்தகவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் சிலர் அனுப்பிய குறுந்தகவர்களாக இருந்தது என்று கூறியிருக்கிறார்கள். அவர்கள் அழுத்தத்தை விடுத்தார்கள் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணத்திலே அந்த பெண் பயந்து போயிருந்தார். தனக்கு ஒரு பாலியல் இம்சை ஏற்படுகிறது என்பதற்காக பயந்து போயிருந்தார். வீட்டிலே இருந்து வெளியில் போகாமல் இருந்தார் என்று அவருடைய பெற்றோர்கள் குறிப்பிட்ட காரணங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவ்வாறாக இருக்க முடியுமோ என்கிற ஒரு ஊகம் சாமானியனாக இருந்து அந்த செய்தியை பார்க்கிற ஒருவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எது எவ்வாறாயினும் இப்பொழுது அந்த சிறுமியினுடைய அந்த பெண்ணினுடைய பிரேத பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கையிலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இது ஒரு கொலை அல்ல, இது ஒரு தற்கொலை என்று கூறியிருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கையிலே தற்கொலை என்று கூறியிருந்தாலும் கூட தற்கொலை ஒருவர் நிதானமான ஒரு மனநிலையிலே, தெளிவான ஒரு மனநிலையிலே இருக்கக்கூடிய ஒருவர் தற்கொலை செய்கிறார் என்றால் அதற்கு ஏதோ ஒரு விதமான காரணம் இருக்க வேண்டும். மனதிலே ஒரு குழப்பம் அல்லது ஒரு விரக்தி அல்லது ஒரு மனக்கிளேசம் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். அதனை எந்த சம்பவம் ஏற்படுத்தியது என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாறான சம்பவங்கள் அதனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மதம் சார்ந்த நிறுவனங்களிலே, மதம் சார்ந்த செயற்பாடுகளில் மதத்தினை வளர்த்து மதத்தினை கட்டிக்காக்கக்கூடிய பொறுப்பிலே இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சமூகத்துக்கு சிறந்த முன்மாதிரிகளாக இருக்க வேண்டுமே ஒழிய சமூக பிரஜையற்ற மனிதர்களாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய பிரத்யேகமான கருத்து. இந்த சம்பவம் தொடர்பிலும் சரியாக விசாரணை செய்து நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கலாம். இவர்களினுடைய கோரிக்கையாக அமைந்தது அந்த பாதிரிமாரினுடைய, அதாவது பாதிரி யார் என்ற அந்த இது களையப்பட வேண்டும். அவர்கள் துறவரத்தில் இருக்கிறார்கள். துறவரத்தில் இருந்து அந்த துறவரத்தில் இருப்பதற்கான தகுமை அவர்களுக்கு இல்லை. ஆகவே அவர்கள் இல்லற வாழ்க்கைக்கு வர வேண்டும், அவர்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை பிரதிபலிக்கும் பதாகைகளை நேற்றைய தினம் ஏந்தியிருந்தார்கள். அடுத்த செய்தியாக இன்றைய தினக்குரல் கொண்டு வந்திருக்கும் செய்தி, வடக்கில் ராணுவத்தை வைத்திருக்கவே புலி வருது நாடகம் அரங்கேற்றம் என்று சுமந்திரன் எம்பி அவர்கள். புலி வருது என்ற ஒரு பாட்டு இருக்கிறது. அது போன்று அந்த சுவாரஸ்யமாக கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். ராணுவ பிரசன்னம் வடக்கிலே இருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. ஆகவே புலி வருது நாடகம் போட்டால் ராணுவ பிரசன்னத்தை வைத்திருப்பதற்கான நியாயங்களை சர்வதேசத்துக்கு சொல்ல முடியும். ஆகவே புலி வருது நாடகத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த செய்தி, பொதுநலவாய உறுப்புரிமையை அரசியலுக்கு பயன்படுத்துகிறது கனடா அரசாங்கம் குற்றச்சாட்டு என்ற செய்தி இங்கேயும் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து, காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளில் ஆதாரம் இல்லை, ஆணைக்குழு தலைவர் தெரிவித்திருக்கிறதாக இந்த செய்தி இந்த செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கோணம் இருக்கிறது. இப்பொழுது அண்மை காலமாக வடக்கிலும் கிழக்கிலும் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று காணாமல் போனோர் மற்றும் கடத்தப்பட்டவர்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவினர் விசாரணைகளை முன்வைத்திருந்தார்கள்.
இப்பொழுது விசாரணைகளினுடைய நிறைவாக அவர்கள் கூறுகிறார்கள் போதிய அளவான ஆதாரங்கள் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆகவே இது தொடர்பிலே அதிகம் நாங்கள் கதைப்பதற்கு எதுவுமே இல்லை. இதனை நூற்றுக்கணக்கானவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் தங்களுடைய உருக்கமாக தங்களுடைய சாட்சியங்களை வழங்கி இருந்தார்கள். அந்த நாட்களிலே பத்திரிகைகளினுடைய முகப்பினை அலங்கரித்தது எல்லாம் அவர்களுடைய கண்ணீரும் கம்பலையுமான அந்த கவலை தோய்ந்த முகங்கள் தான் பத்திரிகைகளினுடைய முன்பக்கத்தை அலங்கரித்திருந்தன. இதனை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு சமாந்தரமாக இன்னும் ஒரு செய்தியை சொல்லலாம். மன்னாரிலே புதைகுழியிலே இருந்து எடுக்கப்பட்டவைகள் அது ஒரு மனித புதைகுழி அல்ல, அது ஒரு மயானம் என்று கூறியதற்கு ஒப்பாக போதிய அளவான சாட்சியங்கள் இல்லை என்று கூறுகிற இந்த கூற்றினை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்த செய்தி, போர்க்குற்ற விசாரணை முன்னெடுக்கப்படுமா? இருவேறுபட்ட நிலைப்பாட்டில் மனித உரிமை ஆர்வலர்கள் கல்விமான்கள் என்ற ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். அடுத்த செய்தியாக இன்றைய தினக்குரலினுடைய ஆசிரியர் தலையங்கம் கூறுகிறது, மூன்றாவது பாலினத்திற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம். இது நேற்று முன்தினம் இந்தியா உச்சநீதிமன்றம் வழங்கியது. ஆமா கனா, திருநங்கைகள் என்று மூன்றாவது இப்பொழுது பாலினத்தை குறிப்பிடுகிறவர்கள் ஆண் பாலா பெண் பாலா என்று 2 கட்டங்கள் இருக்குமாக இருந்தால் இந்தியாவிலே இனிமேல் மூன்றாவது ஒரு கட்டமும் இருக்கும், திருநங்கைகள் என்று அந்த கட்டம் இருக்கும். அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே 2 விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். திருநங்கைகள் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்டத நிலை மாற்றம் பெற வேண்டும். இருந்தாலும் கூட சமூக ரீதியிலான அந்தஸ்திலே அவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் ஏனைய பாலினத்தவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அங்கீகாரத்தை விட ஒருபடி மேலான அங்கீகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தானா. இப்பொழுது உதாரணமாக ஒரு கோட்டாவிலே, ஒரு கோட்டா நடைமுறையிலே ஏதேனும் ஒரு கல்லூரிக்கு ஆசனங்களை ஒதுக்குகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆகவே ஆண்களுக்கு 3 ஆசனங்களை ஒதுக்குகிறார்கள், பெண்களுக்கு 3 ஆசனங்களை ஒதுக்குகிறார்கள் என்றால் திருநங்கைகளுக்கு ஒரு ஆசனத்தை ஒதுக்கக்கூடாது. அவர்களும் தாழ்த்தப்பட்டவர்கள் சமூகத்திலே உயர்நிலை அடைய வேண்டும் என்பதற்காக 2 ஆசனங்களை ஒதுக்கலாம், அல்லது அவர்களுக்கு 3 ஆசனங்களை ஒதுக்கலாம். ஆகவே அவ்வாறான ஒரு நிலைக்கு வழிகோடுவதாக அந்த தீர்ப்பு இருக்கிறது. பாராட்டத்தக்க ஒரு தீர்ப்பு என்று சொல்லலாம். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய கார்ட்டூன் மந்திரப்பட்டி தந்திரப்பட்டி அப்படி என்ற அடிப்படையில் வந்திருக்கிறது. மூர்த்தியின் கார்ட்டூனாக மின்சார கதிரை, சர்வதேச சதி, மீண்டும் புலிகள், அந்த பெட்டிகளால இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில வருது. வாக்காளர்கள் சிங்கள வாக்காளர் அப்படின்ற அடிப்படையில வாக்குகளை இந்த பலூன்களுக்கு போடுறாங்க என்ற அடிப்படையில தான் இன்றைய தினம் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இன்றைய தினகரனுக்கு போலாம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, தேசிய கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் அளித்து புத்தாண்டு சம்பிரதாயங்களில் ஜனாதிபதி முன்மாதிரி. எதிர்க்கட்சித் தலைவர் அமெரிக்க கலாச்சாரத்தில் நாட்டம் கொள்வது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று. நேற்றைய தினம் புத்தாண்டினுடைய சகோதர இன மக்களினுடைய புத்தாண்டின் இறுதி சம்பிரதாயமாக கொள்ளப்படுகிற சிரசுக்கு எண்ணெய் வைக்கிற நிகழ்வினை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார் சகிதம் பின்பற்றி இருந்தார். அது தொடர்பான காட்சிகளை நாங்கள் ஒளிபரப்பியிருந்தோம். ஆகவே அவர் அப்படியாக தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, தேசிய கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, எதிர்க்கட்சி தலைவர் அண்டை நாட்டுகளுக்கு அடிக்கடி விஜயம் செய்கின்ற காரணத்தினால் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரா என்ற ஒரு சந்தேகத்தை அமெரிக்காவில் தான் இருக்கிறார். அடுத்த செய்தி, ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு 18,000 முறைப்பாடுகள், காணாமல் போனோர் குடும்ப உறுப்பினர்களுக்கு பொதுநல ஆலோசனை அடுத்த மாதம் முதல் சகல பிரதேசங்களிலும் ஆரம்பம் என்ற செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே காயத்திற்கு மருந்து போடாமல் இது எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், காயத்தை ஆற்றுவதற்கான வழிமுறைகளை காதிலை கூறிக்கொண்டிருப்பது போல இருக்கிறது. உளநல ஆலோசனைகள், இப்பொழுது நீங்கள் முறைப்பாடுகளை முன்வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு உளநல ஆலோசனைகள். காணாமல் போனவர்களை தேடுவதற்கான போதிய சாட்சியங்கள் இல்லை. ஓகே. அடுத்ததாக அம்பலாந்தோட்டை மீன்பிடி துறைமுகத்தில் 7 படகுகள் தீ வைத்து எரிப்பு என்ற ஒரு செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. இழுவை படகுகளாம் இவை. அடுத்து புனித ஹஜ் யாத்திரைக்கு இம்முறையும் கட்டுப்பாடுகள். 2240 பேருக்கு அனுமதி, 7500 பேர் விண்ணப்பம், தகுதியானவர்களுக்கு விசாக்கள் என்ற அடிப்படையில் செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்த செய்தியாக 9 மிக மோசமான விபத்துகள், 24 மணி நேரத்தில் 11 பேர் உயிரிழப்பு, போதையில் வாகனம் ஓட்டிய 253 சாரதிகள் நேற்று கைது என்ற செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த புத்தாண்டு காலத்தில் அதிகமாக கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது மதுபோதையில் வாகனம் ஓட்டியதுக்காக. வரி ஏய்ப்பு மோசடி, காலணிகள், அழகு சாதன பொருட்கள் பறிமுதல், துபாய் பாங்காக்கில் இருந்து தெரிவிக்கப்பட்டவை அப்படி என்ற ஒரு செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகை. தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம், கூடிய விலையில் தரம் குறைந்த மருந்துகளை விற்பனை செய்வோர் தண்டிக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையில் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய கார்ட்டூனாக அமைந்திருக்கிறது, எங்கள் நாட்டில் எதிர்க்கட்சியினர் சோடா போத்தலை போல் மூடியை திறந்தவுடன் புஷ் என்று வேகமாக வேலை எழுந்தாலும் சிறிது நேரத்தில் அடங்கி போவார்கள் அப்படி என்ற ஒரு செய்தி உண்மைதான. ஆனால் எங்களுடைய நாட்டிலே சோடாவும் கூட மூடிய திறந்த பிறகு புஷ் என்று போகாத ஒரு நிலைதான் இருக்கிறது.
அதுவும் சரிதான். அடுத்து சுடரொளி பத்திரிகைக்கு போலாம். சுடரொளியினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, உள்ளக பொறிமுறை தீர்வே தென்னாப்பிரிக்காவின் விருப்பம், கூட்டமைப்பு இதை உணர்ந்து தெரிவுக்குழுவுக்கு வர வேண்டும் என்கிறார் டியூ குணசேகர. சிரேஷ்ட அமைச்சர் டியூ குணசேகர கூறுகிறார் தெரிவுக்குழுவுக்கு கூட்டமைப்பு வர வேண்டும் என்று. இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு வர வேண்டும், தெரிவுக்குழுவிலே அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டு அங்கம் வகித்துக் கொண்டு எங்களுடைய இன ரீதியான பிரச்சனைக்கு நல்லிணக்கத்தோடு கூடிய ஒரு தீர்வினை காண வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் கூட்டமைப்பு இதுவரை தெரிவுக்குழுவிலே தாங்கள் அங்கம் வகிக்க மாட்டோம், இடம்பெற மாட்டோம் என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள், அவர்கள் வரமாட்டோம் என்கிறார்கள். ஆகவே இப்படியாக காலம் கடந்து கொண்டிருக்கிறது, பல ஆண்டுகள் சென்று விட்டன. ஆனால் உள்ளக பொறிமுறை தீர்வே தென்னாப்பிரிக்காவினுடைய விருப்பம் என்பதை தென்னாப்பிரிக்காவுக்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்களுடைய உரையாடல்கள், ஊடகங்களுக்கு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களிலே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆக மொத்தத்திலே டியூ குணசேகர் அவர்கள் விடுக்கிற அழைப்பையேனும் ஏற்று அவர்கள் அங்கம் வகிப்பார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பார்ப்போம். அடுத்ததாக தீர்வு விடயத்தில் தென்னாப்பிரிக்க நடுநிலைக்கு ஜேவிபி எதிர்ப்பு, சர்வதேச தலையீடாக மாறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்திலே கூறிய அந்த கருத்து தான். அடுத்ததாக மக்கள் பிரதிநிதிகளையும் பழிவாங்க துடிக்கிறது அரசு, மாவை எம்பி குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய சுடரொளியில் காணப்படுகிறது. ஐநா தீர்மானத்தை நிராகரிக்கும் அரசுக்கு தலைமை தாங்கும் தகமை இருக்கிறதா, விழுமியங்களை மீறியதாலேயே நிதியுதவி ரத்து என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒரு செய்தியும் இன்றைய தினம் சுடரொளி காணப்படுகிறது. கொழும்பில் கிட்னி மோசடி தீவிர விசாரணைகளில் ஹைதராபாத் போலீசார் என்ற ஒரு செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. ஹைதராபாத் போலீசார் இங்கே வந்திருக்கிறார்கள். இதில் கவனமாக இருக்க வேண்டும். உடற்பாகங்களை, உடல் அவயவங்களை எடுத்து வெட்டி விற்கக்கூடிய ஒரு நிலை கொழும்பினுடைய சில பகுதிகளிலே இருக்கிறது போன்ற ஊகங்கள் கிடைத்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆகவே தூங்கினாலும் சரி, விழித்துக் கொண்டிருந்தாலும் சரி, விழிப்போடு இருக்க வேண்டும். நாங்கள் நிச்சயமா. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம், போர் குற்றங்களுக்குள் இந்தியாவும் இழுபடும் ஆபத்து என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அடுத்த இன்றைய கார்ட்டூனாக வெளியாகி இருக்கிறது. பொதுபல சேனாவுக்கு அந்த நேற்று டிஆர்ஏசி அமைப்பு தலைக்கு எண்ணெய் வைத்திருக்கிறார்கள். தலைக்கு எண்ணெய் வைக்கும் வைபவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. அதை ஒத்ததாக இந்த விஷயம் காணப்படுகிறது. எப்பொழுது குளிப்பாட்டுவார்களோ தெரியாது. அடுத்து யாழ் தினக்குரல் பத்திரிகைக்கு போலாம். யாழ் தினக்குரல் பத்திரிகையிலும் அதே தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. மண்டை தீவு யுவதி மரணத்திற்கு காரணம் 2 பாதிரிமாரின் பாலியல் தொந்தரவா, நீதி வழங்க கோரி யாழ் ஆயர் இல்லம் முன்பாக ஆர்ப்பாட்டம், நீரில் மூழ்கி இறந்ததாக பிரதி பரிசோதனை அறிக்கை என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கிளிநொச்சியில் கொல்லப்பட்ட பெண் கர்ப்பிணி, சந்தேக நபர் கைதானார் என்ற ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. கிளிநொச்சியில் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் கொலையுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தில் சிவில் பாதுகாப்பு படை உத்தியோகத்தர் ஒருவரை போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். அத்துடன் மரணமடைந்த பெண் கர்ப்பிணி என்றும் தெரிய வந்துள்ளது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இதேவேளையில் இலங்கை தமிழர்களுக்காகவே ராஜீவ் ரத்தம் சிந்தினாராம். இதுதான் நேற்று சோனியா காந்தி அவர்களினுடைய பரபரப்பு. ஆமா, இந்தியாவிலே தேர்தல் நேரத்திலே ஒரு வேலைப்பழுவுக்கு மத்தியிலே பல இடங்களிலே சென்று பிரசாரம் செய்வதை அவர்கள் கூறுவார்கள். சூறாவளி பிரசாரம் என்று சொல்வார்கள். அதுபோன்று நேற்றைய தினம் கன்னியாகுமரி சென்றிருந்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி சோனியா காந்தி. அங்கே உரையாற்றும் பொழுது அவர்கள் கூறியிருந்தார்கள், இலங்கை தமிழர்கள் விவகாரத்திற்காக ராஜீவ் காந்தி ரத்தம் சிந்தி இருந்தார், காங்கிரஸ் ரத்தம் சிந்தி இருக்கிறது, வேறு ஏதேனும் கட்சி ரத்தம் சிந்தி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். காரசாரமாக அங்கே மக்களுடைய ஆதரவை தன்வசம் ஈர்க்கும் நோக்கிலே உரையாற்றியிருந்தார். இதிலே நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் உரையாற்றும் பொழுது காரமாக சாரமாக மக்களுடைய அபிமானத்தை வெல்வது போல தேர்தல் காலங்களிலே அநேகமாக உரையாற்றுவார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் இலங்கை விவகாரத்தை, குறிப்பாக மீனவர் பிரச்சனை, இலங்கையிலே வடக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களினுடைய சுயநிர்ணயம் சார்ந்த ஒரு பிரச்சனை, இவற்றை எல்லாவற்றையும் பரநிலையும் கிடப்பிலும் போட்டுவிட்டு தான் இருக்கிறார்களே ஒழிய ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வு காண்பதற்கு அவர்கள் யாருமே முன்வருவதில்லை. ஆனால் இப்பொழுது இந்தியாவிலே ஒரு கருத்து கணிப்பினை மேற்கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியா காங்கிரஸா இந்த தேர்தலிலே வெற்றி பெறும் என்று. ஆனால் அநேகமான இடங்களிலே கருத்து கணிப்பிலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள், மோடி ஆதரவு அலை பெருகிக் கொண்டிருக்கிறது, ஆகவே நரேந்திர மோடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். காங்கிரசுக்கு மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஜனரஞ்சகம் குறைந்து கொண்டு செல்கிறது என்கிற ஒரு நிலைப்பாட்டினை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எது எவ்வாறாயினும் தேர்தல் முடிவுகளின் பின்னர் எங்களுக்கு அது தெரிய வரும். நிச்சயமா அடுத்த மாதம் வரையும் பார்த்திருப்போம். இன்றைய தினம் அநேகமான இடங்களில் தேர்தல் கிட்டத்தட்ட 12 மாநிலங்களிலே இன்றைய தினம் தேர்தல் நடைபெறுகிறது. 24ஆம் தேதி தமிழகத்திலே வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட
இருக்கின்றன. இம்முறை ஆம் ஆத்மி கட்சியும் கூட தமிழகத்திலே போட்டியிடுகிறது என்பது சுவாரஸ்யமான ஒரு செய்தி. அதே வேளையில் மோடி நேற்று முன்தினம் நினைக்கிறேன் நடிகர் விஜயை விஜயை நேற்றைய தினம் சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இருந்தது. அந்த சந்திப்பின் பின்னர் தகவல்கள் எதுவுமே வெளிவரவில்லை. ஆனால் நேற்றைய தினம் மோடி விஜயை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மோடியும் தமிழகத்தில் பிரபலமானவர்களை பார்த்து அதாவது அது சொல்லலாம் கனா, அரசியல் ரீதியிலான அவர்களுடைய கொள்கை ரீதியிலான கொள்கை வகுப்பு என்று கூறலாம். உதாரணமாக ஒரு பிரபலமான ஒருவரை சென்று சந்திக்கும் பொழுது அந்த பிரபலமானவர்கள் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரபலம் என்ன கூறுகிறார் என்பதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர் அனுகூலமான ஒரு சொல்லையேனும் கூறிவிட்டால், இப்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாரே சிறந்த நிர்வாகி, சிறந்த ஒரு தலைவர் என்பது போல் அப்படியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை அவர் வெளி தள்ளிவிட்டாலாக இருந்தால் அந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஊகித்துக் கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தமிழகத்திலே லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய அந்த வியூகம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் வாக்கு வங்கியை நிறைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. போன தேர்தலை பொறுத்தவரையில், கடந்த தேர்தலை பொறுத்தவரையில், இந்தியாவினுடைய கடந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில் ராகுல் காந்தியை விஜய் சந்தித்தார் அப்படி என்ற ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. அது அந்த நேரத்தில் அப்படி பேசப்பட்டது. இப்போ இப்படி பேசப்படுகிறது. பாப்போம் அந்த தேர்தல் முடிவுகள். உதாரணமாக தமிழகத்தினுடைய அரசியல் என்பது சினிமாவோடு இரண்டர பின்னி பிணைந்த ஒரு அரசியல். இப்பொழுது பிரதான கட்சிகள் இரண்டு இருக்கிறது, அதிமுக திமுக. எடுத்து பார்த்தால் அந்த இரண்டு பிரதான கட்சிகளினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தற்போதைய தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஜெயராம், முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி, இருவரும் சினிமா பின்புலத்திலே இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள். ஆகவே சினிமா என்பது தமிழகத்தினுடைய அரசியல் சக்தியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அப்படி நாங்கள் பார்க்கும்போது மோடி யார் இருவரை சந்தித்திருக்கிறாரோ அவர்கள் இருவரும் மோடியினுடைய வாக்கு வங்கியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு நிறைந்தவர்கள் என்று கூற முடியும். பார்ப்போம். அடுத்து நாங்கள் இன்று மெட்ரோ நியூஸ் பத்திரிகைக்கு போலாம். நேற்றைய தினம் பரபரப்பாக பேசப்பட்ட செய்திதான் கப்பல் மூழ்கியதில் 300 பேரை காணவில்லை. இது தென்கொரியாவில் இடம்பெற்ற ஃபெரி ரக பயணிகள் கப்பல் மூழ்கி இருந்தது. மூழ்கிய அந்த சம்பவத்திலே சுமார் 470க்கும் மேற்பட்டவர்கள் பயணித்திருந்தார்கள். 300 பேரை காணவில்லை. சிலருடைய சடலங்களை அவர்கள் மீட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கப்பலிலே சென்ற எல்லோருமே உயர்தரம் படிக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களும் அவர்களுடைய ஆசிரியர்களும் தான் சென்றிருக்கிறார்கள். வெளிநாட்டிலே தினம் ஒரு கப்பல் மூழ்கிய பின்னர் இலங்கையர் எவரேனும் இருக்கிறார்களா என்கிற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் வரும். எங்களுக்கும் வந்தது. நாங்களும் தேடி பார்த்தோம். இலங்கையர் எவரும் தெய்வாதீனமாக அந்த கப்பலிலே இருக்கவில்லை. இருந்தாலும் கூட 300 பேரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கப்பல் மூழ்கியதுக்கான காரணம் பெரும்பாலும் எதுவாக இருக்கு? காரணத்தை இதுவரை கனா அவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை. இதுதான் காரணம் என்று காரணத்தை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலா செல்கிறார்கள். 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்களோடு செல்லும் பொழுது அந்த கப்பல், அந்த ஃபெரி என்கிற அந்த கப்பலினுடைய தரம் குறைந்ததாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. இருந்தாலும் கூட ஒரு விபத்து நடைபெற்றிருக்கிறது, ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் அது தொடர்பிலே தென்கொரிய அதிகாரிகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம். அதாவது சில வேளைகளில் அதாவது ஓவர்வெயிட்டாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வத்தளை நகரசபை உபத்தலைவருக்கு 22ஆம் தேதி வரை விளக்கமறியல் என்ற ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்து சென்றவரை தாக்கி கொன்ற காட்டு யானை என்ற ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இவைதான் இன்றைய மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் காணப்படுகின்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் காணப்படுகின்ற செய்திகளை சுருக்கமாக பார்த்து விடலாம். நேரத்தை நாங்கள் மௌபிம பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி, ஜனாதிபதி அவர்கள் 4 கிளிகளை வளர்த்தாராம். மெக்கோ இனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச ரீதியிலே மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு மெக்கோ இன கிளிகள், 4 பஞ்சவர்ண கிளிகளும் பறந்து போயிருக்கிறதாம் கூட்டை விட்டு. ஐயோ, நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பருக்கு கண்டா போன் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நாங்கள் லக்ஷ்மியினுடைய செய்தி எவ்வாறாக இருக்கிறது என்று சொன்னால், பேஸ்புக் முகப்புத்தகத்திலே சிறுவர் சார்ந்த துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதாம். ஆகவே அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினர் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதான் இன்று லக்ஷ்மி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி. ரிவிர பத்திரிகையினுடைய பிரதான செய்தி, ரிவிர பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இருக்கிறது. அஸ்கிரியா மற்றும் மல்வத்துப்பீட மகாநாயக்க தேர்தல்களை நேற்றைய தினம் நீதியமைச்சர் ரவுஃப் அவர்கள் சந்தித்திருந்தார். அது சார்ந்த செய்தி. சந்திப்பின் பொழுது கலந்துரையாடப்பட்ட விடயங்களை மையமாக கொண்டு இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தியாக திவைன. இந்த செய்தி நாங்கள் அந்த தென்கொரியாவிலே மூழ்கிய அந்த கப்பல் தொடர்பான செய்தி. இதனை நாங்கள் முதலும் பார்த்தோம். அடுத்ததாக லங்கா தீப்பு.
ஆமா, லங்கா தீவில் இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், மாகாண சபை தேர்தலின் பின்னர் ஆசன பங்கீடு தொடர்பிலே பிரதான கட்சிகளுக்குள்ளே எவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பிலே ஆராய்கிற ஒரு செய்தி. இவைதான் இன்று சிங்கள பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இன்று எங்கள் கைவசம் கிடைத்த ஆங்கில பத்திரிகைகளை பொறுத்தவரையில் சிலோன் டுடே பத்திரிகையை பொறுத்தவரையில் சோனியா காந்தி சேஸ் இன் தமிழ்நாடு ராஜீவ் டைட் ஃபார் தமிழ்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஆமா, இலங்கை தமிழர்களுக்காகவே ராஜீவ் ஒரு முறை நேரத்தை சரிபார்த்து விட்டு வந்துவிடும். சிலோன் டுடேயின் செய்தி, இலங்கை தமிழர்களுக்காகவே ராஜீவ் காந்தி ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் என்பதை ராஜீவினுடைய அந்த அர்ப்பணிப்பினை நினைவுபடுத்தி வாக்குகளை குவிக்கின்ற ஒரு வேட்டையிலே கன்னியாகுமரியிலே காங்கிரசினுடைய தலைவி சோனியா காந்தி தேர்தல் சொற்பொழிவாற்றி இருந்தார். அது சார்ந்த ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. அதே வேளையில் டெய்லி மிரரினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது, சம் கண்ட்ரீஸ் பிளைண்ட் டு எல்டிடி ஃப்ரான்ஸ். கோட்டா தெரிவித்திருக்கிறதாக செய்தி. சில நாடுகள் இலங்கையிலே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய செயற்பாடுகள் தலை தூக்குகின்ற விடயங்களிலே கண்மூடித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னவென்றால், இப்பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பலப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் இலங்கையிலே சூசகமாக முன்னெடுக்கப்படுகிறது. கோபி என்றொருவர் இருந்தார், தேவியன் என்றொருவர் இருந்தார், அப்பன் என்றொருவர் இருந்தார். அவர்களை நாங்கள் இப்பொழுது அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அரசாங்கம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே இதனை கண்மூடித்தனமாக இது தொடர்பிலே பாராமுகமாய் சில நாடுகள் இருக்கிறது என்று தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச. அந்த செய்தி தான் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் இங்கே காணப்படுகிறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆன் தி ரைஸ் என்ற ஒரு செய்தி ஒன்று காணப்படுகிறது. இலங்கையில் 4.4% இது அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அது வேலை வாய்ப்பின்மை 4.4% அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இந்த பக்கத்தில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கிறது. நிழற்படத்தோடு சிரசுக்கு எண்ணெய் தேய்க்கும் சம்பிரதாயம் யானை ஒன்றுக்கு நிறைவேற்றப்படுவதையும் அழகான நிழற்படமாக பிரசுரித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த செய்திகள் டெய்லி மிரர் கொண்டு வந்திருக்கும் செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இதுதான் எங்கள் கைவசம் கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள். இன்றைய தினம் வந்த பத்திரிகைகளில் எங்கள் கைவசம் கிடைத்த பத்திரிகைகள் காணப்பட்ட முக்கியமான செய்திகளை இன்றைய தினம் பார்த்திருக்கிறோம். நன்றி கோகுல் என்றும் எங்களோடு இணைந்து கொண்டது. நன்றி கண்ணா. எனவே நாங்கள் மீண்டும் நாளைய தினமும் இந்த நாளையில் அடுத்த திங்கட்கிழமையும் நாங்கள் பத்திரிகைகளில் காணப்படுகின்ற செய்திகளோடு பிரஸ் ரிலீஸில் சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நாளைக்கு இருக்குதானே? நாளைக்கு இருக்கு. தொடர்ந்து லீவ் வந்தனால இந்த வாரமே ஒரு குளறுபடியான வாரமாக மாறி. சரி, நாளைக்கு இருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதால நாளைய தினம் பத்திரிகைகள் காணப்படுகின்ற செய்திகளை பிரஸ் ரிலீஸில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.